எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பூவனம். திருச்சிற்றம்பலம். கடியாறு அலங்கல் கொன்றை சூடி காதில் ஓர் வார்குழையன் கொடியார் வெள்ளை ஏறு உகந்த கோவணவன் இடமா படியார் கூடி நீடி ஓங்கும் பல்புகழால் பரவச் செடியார் வைகை சூழ நின்ற தென் திருப்பூவனமே. கூறார் வாழி சிலையில் கோத்து கொடிமதில் கூட்டு அழித்த பாரார் வில்லி மெல்லியலாள் ஓர்வால் மகிழ்ந்தானிடமா ஆர அன்பில் தென்னர் சேரர் சோழர்கள் போற்றி செய்ப்ப தேரார் வீதி மாடம் நீடும் தென் திருப்பூவனமே. நன்று தீது என்று ஒன்றில்லாத நான் மறையோன் கழலே சென்று பேணியத்த நின்ற தேவர் பிரானிடமா குன்றில் ஒன்றி ஓங்க மல்கு குளிர் பொழில் சூழ் மலர் மேல் தென்றல் ஒன்றி முன்றில் ஆறும் தென் திருப்பூவனமே. திருப்பூவனம் பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய 4, 5, 6 தேவார பாடல்களின் பொருள் இவை. சிவபெருமான் மனம் பொருந்திய கொன்றை மலர் மாலையை சூடியிருக்கின்றார். ஒரு காதில் நீண்ட குழையை அணிந்திருக்கின்றார். வெண்மையான இடவக்கொடியை ஏந்திருக்கிறார். கோவணத்தை அணிந்து உள்ளார். இவர் எழுந்தருளிய இடம் திருப்பூவனம் ஆகும். இது புதர்கள் நிறைந்த வைகை ஆறு சூழ்ந்துள்ள தலம். இத்தலத்தில் நில உலக மக்கள் ஒன்று கூடி நீண்டு விரிந்த சிவபெருமானின் புகழை போற்றி வணங்குகின்றனர் என்பது 4ஆம் பாடலின் பொருளாகும். சிவபெருமான் கூர்மை பொருந்திய அம்பை வில்லில் பூட்டி கொடிகள் கட்டி பறந்த மும்மதில்களின் கூட்டுகளையும் ஒரு சேர அளித்தார். அவர் போரில் வல்ல வில்வீரர் உமையாமையை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்பவர். இவர் எழுந்தருளிய இடம் திருப்புவனம் ஆகும். இது தேர் ஓடும் வீதியையும் மாட வீதிகளையும் கொண்ட தலம். இந்த அழகிய திருப்புவன தலத்தை பாண்டியர், சேரர், சோழர் ஆகிய மூவேந்தர்கள் குன்றாத அன்போடு போற்றுகின்றனர் என்பது 5ஆம் பாடலின் பொருளாகும். சிவபெருமான் நன்மை தீமை என்பவற்றுள் ஒன்றும் இல்லாதவர். 4 வேதங்களையும் அருளியவர். வேதங்களின் தலைவன் இப்பிரான் தன் திருவடிகளை அடைந்த அன்பர்கள் போற்றி அருள் பெறுமாறு நின்ற இடம் திருப்புவனமாகும். பொதிகை மலையில் உற்பத்தியான தென்றல் அங்குள்ள மலைகளில் பொருந்தி பூக்கள் நிறைந்த குளிர்ச்சியான ஓங்கிய மரங்களில் படர்ந்து
அதன் மனத்தையும் தன்னகத்தே கொண்டு கீழ்த்திசையை நோக்கி வந்து அழகு வாய்ந்த திருப்புவனத்தில் உள்ள மாளிகையில் முன் வாசலில் அடிக்கப்பட்டு அங்கு உள்ளோரை மகிழ்விக்கின்றது என்பது 6ஆம் பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.